அஸ்ஸலாமு அலைக்கும். அல்நூர் கிளினிக் துபாய் மற்றும் எம்டிஎஸ் கன்சல்டன்சி ஆகியவற்றின் சார்பாக இந்த மருத்துவ நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ஜனாப் அக்பர் அலி அவர்கள் இந்த சிறப்புரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். டாக்டர் அக்பர் அலி அவர்கள் தமிழக அரசு, இந்திய மருத்துவக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் சிறந்த மருத்துவர் என்ற விருதை பெற்று சமூகத்திற்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான சேவைகளை செய்து வருகிறார்கள். தற்போது துபாய் நகரில் குழந்தை நல சிறப்பு மருத்துவராக அல்நூர் கிளினிக்கில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களது மருத்துவ உரையானது தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் அவர்கள் தற்போது உரை நிறுத்துவார்கள். Alauddin, you want to give anything? Nothing, sir. We are having less time now. So anyway, within 2 or 3 years, you have done a great job. Especially Tamil community. We have given lectures before, and the people are coming to the clinic, and you are doing a wonderful job. Alhamdulillah, we are happy that you are here to give them a lecture on the subject. So over to you, sir. Thank you. Assalamu alaikum rahmatullah. எனது இனிய தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தையும் மாலை வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த எனது அல்நூர் குரூப்பின் சேர்மேன், எம்டி, ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் அண்ணன் ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும், அண்ணன் மொய்தீன் அவர்களுக்கும், மற்ற ஏனைய தமிழ் மக்களுக்கும், இந்த வியூவர்ஸ் அத்தனை பேர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆக்சுவலி இன்னைக்கு I want to discuss about the common pediatrics problem. Common pediatrics problem ஏன் இன்னைக்கு நான் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணேன்னா, ஸோ யூஸ்வலா எப்போதுமே டாக்டர்ஸ் பேஷண்ட் டாக்டர்கிட்ட வரணும்னு நினைப்பாங்க. நான் இது எந்த கண்டிஷனுக்கெல்லாம் நோ நீட் டு கோ டு த டாக்டர், டாக்டர்கிட்ட போய் நீங்க கன்சல்டேஷன் பண்ண வேண்டியது இல்லை, ஸோ ரொம்ப பேனிக் ஆக வேண்டியதில்லை. அதனால தான் ஐ சூசன் இந்த டாபிக். என்னுடைய ஃபியூச்சர் ஸ்டடீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் நீங்க ரொம்ப பேனிக் ஆக வேண்டியதில்லை, டாக்டர்ஸ்கிட்ட போக வேண்டியதில்லை, அன்னெசரி விசிட். அண்ட் எஸ்பெஷலி இதே மாதிரி பேண்டமிக், அந்த கொரோனா பேண்டமிக்ஸ் எல்லாம் இருக்கும்போது you are not supposed to get panic and clinic போகக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னங்கிறத I am going to discuss. ஏன்னா இந்த கொரோனா பத்தி I am not going to discuss because எல்லாருமே most of them have known about it. எல்லாருமே இந்த மீடியா மூலமா தெரிஞ்சிருக்கும். Okay, with that small introduction I'll start my slide shows. So this is I'm working as a general practitioner and child health அல்நூர்ல கடந்த 2 வருஷமா நான் ஒர்க் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னால I was working at medical officer, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தாலுக் ஹாஸ்பிட்டல், வேதாரண்யம் தாலுக் ஹாஸ்பிட்டல். இட் இஸ் 100 bedded ஹாஸ்பிட்டல். எங்கெல்லாம் ரவுண்ட் அபவுட் ஒரு 100 ஸ்டாஃப் இருந்தாங்க. ஸோ I was working for 13 years சர்வீஸ் பண்ணேன். தென் ஆஃப்டர் தட் I am here for past 2 years in this அல்நூர் குரூப். அண்ட் இது நான் 2017ல பெஸ்ட் டாக்டர் அவார்ட், ஸ்டேட் பெஸ்ட் டாக்டர் அவார்ட், ஹெல்த் மினிஸ்டரும் ஹெல்த் செக்ரட்டரி இருந்தது. ஐ காட் அ பெஸ்ட் டாக்டர் அவார்ட் ஃபார் மை சர்வீசஸ், அப்ரிசியேஷன். இது பாத்தீங்கன்னா இந்த ரைட்ல இருக்கிற திஸ் இஸ் த பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரால நாகப்பட்டினம் கலெக்டர் எனக்கு கொடுத்த அவார்ட். என்னன்னா 2012ல தெர் வாஸ் உங்களுக்கு தெரியும் டெங்கி அவுட் பிரேக் நிறைய இருந்தது. அப்ப டெங்கி அவுட் பிரேக்ல ஹெட் குவார்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 கேஸ் நாங்க ட்ரீட் பண்ணி அதுல மொத்தமாக ஒரு 6 கேஸ் தான் டெத் ஆனது. ஸோ அதனால கலெக்டர் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி எஸ் கிவன் அவார்ட். இது ஆக்டிவ் பீடியாட்ரிஷியன் அவார்ட், அங்க குழந்தைகள் சங்கத்து மூலியமா எனக்கு கொடுத்த அவார்டு. இதான் நான் ஒர்க் பண்ண ஜிஹெச் என்ன குரூப்ல. இது வேதாரண்யம் இங்க ரோட்டரி சங்கம். ஸோ நான் இஃப் ஐ டோன்ட் தேங்க் மை பேரண்ட்ஸ், ஸோ ஐ வில் ஃபெயில் டு டூ மை டியூட்டி. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கு தே ஆர் தி
ரீசன் திஸ் இஸ் மை ஃபேமிலி. நான் வந்து பிஜி அவார்டு இது வாங்கும் போது, டிகிரி வாங்கும் போது ஐ டேக்கன் திஸ் போட்டோகிராஃப். எப்போதுமே நான் இனிஷியேட் பண்ணும்போது ஒவ்வொரு இந்த குழந்தைகள் டாபிக்கை பத்தி பேசும்போது ஐ டாக்ட் அபவுட் பிரஸ்ட் ஃபீடிங் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸ்டார்ட் பண்ண வை வி கிவ் சோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங். தாய்ப்பாலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா தாய்ப்பாலுடைய மகிமை அவ்வளவு. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங்க்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. ஸோ வை யூ வாண்ட் டு பிரஸ்ட் ஃபீட் இமீடியட்டா எப்ப சார் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்? குழந்தைய பிறந்த உடனேயே வந்து நார்மல் டெலிவரியா இருந்தா இமீடியட்லி ஆஃப்டர் பர்த் வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்துடணும். அண்ட் நம்பர் 2 வந்து LSCS சீசர் பண்றவங்களா இருந்தா வித்தின் 2 ஹவர்ஸ்ல பிரஸ்ட் ஃபீட் கொடுக்கணும். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா தாய்ப்பால் மட்டும்தான் 6 மாசம் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. இணை உணவு வந்து 6 மாசத்துக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கணும். அப் டு 2 years வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிரஸ்ட் ஃபீடிங் ஆல்வேஸ். அண்ட் இதுல மெயின் இம்பார்ட்டன்ஸ் இதுல என்னன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், அதாவது வந்து மதர் வந்து நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க சார் நான் ஆர்டிஃபிஷியல் ஃபீட் தான் சார் கொடுக்க முடியும், என்னால கொடுக்க முடியாதுமாங்க. ஸோ மை ரெக்கமெண்டேஷன் அவங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க், அதாவது தாய்ப்பாலை பீச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்துல வச்சோம்னா ஒரு 6 hours வரை அதை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். அதே பாலை வந்து 24 hours வரை ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு கொடுக்கலாம். ஸோ ஒர்க்கிங் மதர்ஸுக்கும் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு நிறைய சலுகை வசதிகள் இருக்கு. அதனால ஜஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அ பிரஸ்ட் ஃபீடிங். யூஸ்வலா பேபிஸ் பிறந்த உடனே நமக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, சார் எப்ப எல்லாம் வந்து வெயிட் என் பிள்ளைக்கு வெயிட் ஏறலன்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இட்ஸ் நாட் கெய்னிங் வெயிட். முதல் 10 நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி வந்து லூஸ் ஆகும். அது 10%. இப்போ 3 கிலோன்னா அதுல 10% ஆஃப் த பர்த் வெயிட் வந்து குறைஞ்சிட்டு ஆஃப்டர் 10th டே 10வது நாள்ல தான் வெயிட் கெயின் ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து 1 கிலோ கெயின் ஆகும். சப்சிக்வென்ட்லி 20 grams, அதாவது 20 கிராம் ஒரு நாளைக்கு 5 மாசத்துக்கு ஏறும். அப்புறம் 15 grams ஒரு நாளைக்கு 5 மாசத்துல 12 மாசம் வரும். பர்த் வெயிட் வந்து டபுள் ஆகுறது வந்து 6 மாசத்துல, 3 மடங்கு ஆகுறது 1 yearல. அண்டர்ஸ்டுட் நோ? அதே மாதிரி காமனா வந்து பவுல் மூவ்மெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் என் புள்ள வந்து மோஷன் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட் மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க. மோஷன் போகலன்னா இட்ஸ் நார்மல் சார். ஒரு பேபி வந்து 4ல இருந்து 5 நாள் வர பிறந்த பேபியை பொறுத்தவரை யங் நியூ பார்ன்ஸ் வந்து 4-5 days மோஷன் போகாம இருக்கிறது நார்மல். நிறைய பேர் இந்த குச்சி வைக்கிறது, முருகை குச்சி வைக்கிறது, இதே மாதிரி எல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட் ஷுட் நாட் பி டன். ஸோ 4 to 5 days வந்து மோஷன் போகாததுங்கிறது நார்மல். அதே மாதிரி வந்து 4 to 5 times வந்து மோஷன் போகும் சில குழந்தைங்க, அதுவும் நார்மல். நோ வரி அபவுட் இட். அது வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இல்லை. ஸோ நியூபார்ன் பேபி 4 to 5 days வந்து மோஷன் போகாம இருக்கிறது நத்திங் டு வரி அபவுட் இட். அதே மாதிரி பவுல் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து இன்ஃப்ரீக்வென்ட் ஸ்டூல்ஸ், அது வந்து நாட் சைன் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். ஆனா வந்து மோஷன் போகலன்னா வி மஸ்ட் கெட் வரிட். எப்போ பயப்படணும்னா வயிறு வீக்கம் இருக்கணும், கண்டினியூஸா வாமிட்டிங் இருக்கணும், மோஷன் போகும்போது பிளட் போகணும். பிளட் கலந்து போனதுன்னா அது வந்து இட்ஸ் அ ரெட் பிளாக் சைன். இமீடியட்டா டாக்டர்கிட்ட கொண்டு போய் பேபியை காமிச்சிடணும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இது வந்து காமனா நிறைய பேர் வந்து காமனா மலச்சிக்கல்னு வந்து பேபி அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ மலச்சிக்கல்னா என்னன்னா ஒரு 1 week இன்டர்வெல்ல பேபி வந்து எப்படி போனா இந்த ஆட்டம்புழுக்கன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அதே மாதிரி போகும். சம்டைம் வந்து அது பிளட் மிக்சடா போகும். ஸோ இதுக்கு காமன் காஸ் என்னன்னா சார் 90% வந்து ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன். ஹேபிச்சுவல்னா தன்னால ஏற்படுத்திக்கிறது. அது காரணம் என்னன்னா ஒழுங்கான டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. யூஸ்வலா பேபி மார்னிங் எழுந்திரிச்சுதுன்னா கொண்டு போய் 15 to 20 minutes வந்து 15 நிமிஷம் டெய்லி காலையில ஒரு பர்டிகுலர் டயத்துல டாய்லெட்ல உட்கார வைக்கணும். அதே மாதிரி ஃபைபர் ஃபுட் நிறைய சேர்த்துக்கணும், தண்ணி நிறைய கொடுக்கணும். இது கொடுத்தாலே நிறைய குழந்தைங்க நார்மல் ஆயிடுவாங்க. அதனால கான்ஸ்டிபேஷனை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இது பர்சிஸ்டண்டா இருந்தா சில கண்டிஷன்ஸ், இதுல ஹைப்போதைராய்டிசம், ஹிர்ஸ்புங் டிசீஸ், அதாவது தைராய்டு சுரப்பி கம்மியா இருக்கிறவங்க, ஸோ அதே மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து we have to rule out with the consultation of the doctor.
குழந்தைங்க வந்து கிரைங், அழுக, இட் இஸ் நாட் அன் அப்நார்மல். குழந்தைங்க வந்து அழுகும். எப்ப எல்லாம் அழுகுன்னா பசிச்சா அழுகும் பால் குடிக்கிறதுக்காக, இல்லைன்னா டயப்பர் அந்த ஏதாவது நம்ம அந்த போட்டிருக்க டயப்பர் வந்து சாயில் ஆயிடுனா அப்போ வந்து அழுகும். இல்ல பேபிக்கு வந்து உண்மையா ஏதாவது முடியல, இல்ல கிளைமேட் சேஞ்ச் டயர்ட் ஆகுறது, இல்லைன்னா ஹாட்டா இருக்கிறது, கோல்டா இருக்கிறது, அதே மாதிரி இருந்தா பயப்படும். இல்ல பேபிக்கு வந்து ரியலா ஏதோ முடியல ஒரு சம் சிக்னஸ் அதே மாதிரி இருந்தாலும் பேபி வில் ஸ்டார்ட் கிரைங். அண்ட் அப்டமனல் கோலிக், வயிற்று வலியாலையும் பேபி அழுவும். ஸோ வி ஹவ் டு அழுகிறது எல்லாமே பாலுக்கு தாங்கிறது பசிக்கு தாங்கிறது எடுத்துக்கிட கூடாது. ஸோ வாட் இஸ் த ரீசன், அந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அழுதுன்னா பேபி அழுதுன்னா பசிக்கு அழுகுதா, எப்ப பால் கொடுத்தோம், டயப்பரை பார்க்கணும், இல்ல கிளைமேட் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இல்ல ஃபீவர் ஏதாவது பேபிக்கு இருக்கான்னு பார்த்தாலே we can rule out and find out the cause. And colic காமனா வந்து அப்டமன் பெயின். அப்டமன் பெயின்னா பேபி வந்து தாய்ப்பால் கொடுக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் டயத்துல எஸ்பெஷலா வந்து காலை மடக்கிக்கிட்டு அப்படியே அழுகும். அழுதுட்டு ஒரு half an hour to 1 hour காமனா அழுதுட்டு தானாலே செட்டில் ஆயிடும். பட் அது அப்டமன் கோலிக். அதுக்கு காரணம் என்னன்னா தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒவ்வொரு தடையும் மார்ல பேபியை நல்லா தூக்கி போட்டு தட்டி பர்ப் பண்ணணும், ஏப்ப விடணும்னு சொல்லுவோம். அது ஏன்னா பால் குடிக்கும் போது காற்றையும் சேர்த்து குடிக்கும், முழுங்குறதுனால அந்த வயிற்று வலி வரும். அந்த வலியால வந்து பேபிஸால வந்து அப்டமன் பெயின் வரும். ஸோ அதுக்கு வந்து தயவு செய்து நிறைய பேர் நம்ம பார்த்தோம்னா உட்வர்ட்ஸ் கொடுப்பாங்க, கிரேப் வாட்டர், பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். தயவு செய்து மொதல் 6 மாசத்துக்கு நாட் ஈவன் வாட்டர், தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்க கூடாது. வயிற்று வலிக்காக வந்து ப்ராப்பர் பர்பிங் பண்ணாலே போதுமானது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேசல் ஸ்டிஃப்னஸ், அந்த சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா இந்த கொர்ருன்னு மூக்குல சவுண்ட் வருது சார், சளி பிடிச்சிருக்கு சார்னு காமனா நிறைய பேரண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அது பயப்பட வேண்டியது. ஏன்னா சின்ன பேபிஸை பொறுத்தவரை இந்த நேசல் போன் அந்த இது வந்து பேசேஜ் வந்து ரொம்ப நேரோ சின்னதா இருக்கும். அது வழியா எப்போதுமே சின்ன துவாரத்து மூலியமா காத்து போனா என்ன வரும், சவுண்ட் எக்ஸ்ட்ரா தானே வரும். ஸோ அதனால அதுதானே தவிர இட் இஸ் நாட் ரியல் சளி இல்லை. அதனால தயவு செய்து அனாவசியமா கொண்டுட்டு போய் சளிக்கு மருந்து கொடுக்க வேண்டாம். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நார்மல் சலைன் டிராப்ஸ் கொடுப்போம், அதை மட்டும் போட்டுக்கிட்டா போதும், நத்திங் டு வரி. ஸோ இதே மாதிரி இருக்கிற பேபி எப்போதுமே என்னன்னா எல்லா பேபியும் எந்த சிக்னஸ் இருந்தாலும் ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிட்டு ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கா, இது ரெண்டையும் ஆஃபன் மானிட்டர் பண்ணிக்கணும். இருமல் வந்து பேபிஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட். மூக்கடப்பா அது இல்லை, இருமல்னாலே வந்து ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டின்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலா சின்ன குழந்தைங்களை பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து less than 6 months இருமுனதுன்னா வந்து பிராங்கியோலைட்டிஸ்னு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அது ரூல் அவுட் பண்ணணும். பெரிய குழந்தைங்களை பாத்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிட்டீங்கன்னா நைட்ல வந்து இருமல் அதிகமா இருக்கும், இருமி சம்டைம் வாந்தி எடுப்பாங்க, அது வந்து எவிடன்ஸ் ஆஃப் ஆஸ்மா. ஸோ மற்ற இது மாதிரி இருமலை வந்து we cannot treat. ஆனா இதுல என்ன எனக்கு சொல்லணும்னா unnecessary மெடிகேஷன் எதுவும் தேவையில்லை. பட் அதே மாதிரி காஃப் மிக்சர், நிறைய காஃப் மிக்சர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, பட் தட் ஆல்சோ இஸ் நாட் ரெக்கமெண்டட். அடுத்தது தோல்ல என்னன்னா காமனா குழந்தைங்களுக்கு ஏற்பட வியாதி, இது செபோரிக் டெர்மடைட்டிஸ்னு பேரு. செபோரிக்னா பிறந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தலையில இது மாதிரி எல்லோயிஷ் கலர்ல, இந்த எல்லோயிஷ் கலர்ல அதுல திக்கிட்டா இருக்கும். ஸோ இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் வித்தின் 2 months. இது ஆன்செட் வந்து வித்தின் 2 months, பிறந்து 2 monthsக்குள்ள இது மாதிரி பேபிஸுக்கு வரும். பட் இதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. காரணம் என்ன சொல்றாங்கன்னா மதருடைய ஹார்மோனல் ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் சேஞ்சஸால இது வர்றது. ஸோ இதுக்கு மேக்சிமம் இன்கேஸ் சிவியரா இருந்ததுன்னா கீட்டோகோனசோல் ஷாம்புன்னு ஒன்று இருக்கு, தட் கேன் பி அப்ளைட். வேற ஒன்றும் இதுக்காக தேவையில்லை. ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அதாவது வந்து தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி, அது என்ன பண்ணா மெயின்லி வந்து டயப்பர் ஏரியாவில் அது இருக்காது, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி யாருக்காவது அதே மாதிரி அந்த இருக்கும், அந்த படத்தை காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு பேரு. குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஸ்கின், ஃபேஸ்ல பாடியில எங்க பார்த்தாலுமே எல்லா இடத்துலயுமே ட்ரை ஸ்கின் வரும். ஸோ இதுக்காக வந்து பட் இது வந்து ஏட்டோபி குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி. இதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வர்ற ஏட்டோபினா ஃபியூச்சர்ல வந்து அந்த பேபிஸ்க்கு வந்து பிராங்கியல் ஆஸ்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு,
கவுஸ் மில்க் அலர்ஜி, இந்த பசும்பால் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அலர்ஜி வர்றதுக்கு ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சார் நாங்க பண்றோம்னா, மெயினா வந்து காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது பேபிஸுக்கு. நெவர் யூஸ் எனி காஸ்மெட்டிக்ஸ் இதே மாதிரி பேபிஸுக்கு. அண்ட் யூஸ் ஒன்லி த காட்டன் கிளாத். காட்டன் கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உள்ளன் கிளாத் யூஸ் பண்ணேன்னா இது வந்து அக்ரவேட் ஆயிடும், ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரி எமோலியன்ட் அந்த லோஷன்ஸ் ஏதாவது தேய்க்கலாம். அண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து, பச்சை பயிறு மாவு இருக்குல்ல, அதை போட்டு குளிக்க வச்சா இந்த இது வந்து கம்மியாகுது. இல்லைன்னா அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா உள்ள சோப்பு லைக் டவ் சோப்பு, பியர் சோப்பு, இதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். கேனிடா ஆல்பிகன்ஸ் இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு ஏற்பது, அது கிரீம் மைக்னோசோல் போட்டாதான் சரியாகும். ஹெமெஞ்சியோமா, ஹெமெஞ்சியோமாங்கிறது இரத்த குழாயில ஏற்படக்கூடிய, அதாவது வந்து உடம்புல இரத்த குழாய் அதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஹெமெஞ்சியோமாங்கிறது. இந்த ஹெமெஞ்சியோமா வந்து இது வந்து நத்திங் டு வரி. ஸோ யூஸ்வலா வந்து பை 1 இயர்ஸ்ல வந்து எல்லாமே நார்மல் ஆயிடும். சம் ஹெமெஞ்சியோமா இதே மாதிரி பெருசா இருந்து இது பாதிப்பெல்லாம் இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணணும். இல்ல மல்டிபிள் ஹெமெஞ்சியோமான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்பர்ஸ் மினிமம் 5 ஹெமெஞ்சியோமாஸ் ஒரே இடத்துல இது மாதிரி ரத்த பாதிப்புகள் இருந்ததுன்னா தலையில ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதர்வைஸ் 1-2 ஹெமெஞ்சியோமா ரத்த இதுல நாளங்கள்ல ஏற்படக்கூடியது, இட் இஸ் அ நார்மல், நத்திங் டு வரி, நார்மலா சரியாயிடும் பை 1 இயர்ஸ். இது கெஃபாலிக் ஸ்பாட், அதெல்லாம் நியூரோகுட்டேனியஸ் மார்க்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ஸ்லேட் கலர்ல இருக்கும். இது கலரே வந்து ஸ்லேட் கலருங்க பாருங்க, ஸ்லேட் கலர்ல இருக்கும். இது வந்து அதர்வைஸ் வாட் வி சேனா பர்த் மார்க், பிறந்த மச்சம்னு சொல்லுவோம். சோ இது என்ன சிக்னிபிகன்ஸ் கொடுக்குன்னா, நியூரோஃபைப்ரோமாட்டோசிஸ்னு தலையில உள்ள இது, இல்லைன்னா டிபரஸ் குளோரோசிஸ்னு 2 லீஷன்ஸ் இருக்கு. அந்த இங்க அதாவது தலையில ஏற்படக்கூடிய பாதிப்பை உடம்புல காமிக்கும். சோ இதுக்கும் சிக்னிபிகன்ட்னு பேரு. சிக்னிபிகன்ட் எப்ப சொல்றேன்னா, நம்பர் மோர் தென் 5 நம்பர்ஸ் வந்து இதுக்கு மேல உடம்புல இது மாதிரி ஸ்கின் லீஷன்ஸ் இருந்ததுன்னா we have to rule out the CNS infection, CNS problems. இல்லைன்னா அதர்வைஸ் இட் இஸ் அ நார்மல். 1-2 இருந்ததுன்னா பர்த் மார்க், நத்திங் டு வரி. டயப்பர் ரேஷஸ், டயப்பர் ரேஷஸ்னா வந்து நம்மளால ஏற்படுத்தக்கூடிய, அதாவது வந்து காமன்லி டயப்பர் யூஸ் பண்றோம். அந்த டயப்பர் யூஸ் பண்றதுனாலே இந்த ரேஷஸ் இதே மாதிரி இந்த ஆசன வாயில வரக்கூடியது. ஸோ இதுக்கு எதுவும் தேவையில்லை, டயப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இன்கேஸ் சிவியரா இருந்தா மட்டும் ஏதாவது கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஜிங்க் ஆக்சைடு ஆர் ஸ்மால் பொட்டன்ட் ஸ்டீராய்ட்ஸ் கிரீம் ஏதாவது யூஸ் பண்ணா the baby will be all right. செஃபலோஹெமட்டோமான்னா என்னன்னா சார், தலையில வந்து பேபிஸை பார்த்துக்கிட்டீங்கன்னா செகண்ட்ஸ், அதாவது வந்து இந்த டெலிவரியுடைய டைம் ரொம்ப போனதுன்னு வச்சுக்கிட்டீங்களேன், ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் முதல்ல எல்லாம், இப்போ வந்து எல்லாம் சிசேரியன் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரி போட்டு பேபி எடுக்கும் போது தலையில வந்து அந்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணா இதான் செஃபலோஹெமட்டோமா. இங்க பாருங்க, இது ரத்தக்கட்டு. ஸோ இந்த ரத்தக்கட்டுமே நார்மல் ஆயிடும், 4 to 8 வீக்ஸ்ல நார்மல் ஆயிடும். ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சம்டைம் என்ன பண்ணுன்னா, நிறைய ரத்தம் கட்டிடுச்சுன்னா அந்த ரத்தம் விலகி அனீமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை மஞ்சக்காமலை பேபிஸுக்கு வரலாம். அதர்வைஸ் இதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, இட் வில் ரிசால்வ் ஆன் இட்ஸ் ஓன். reassure the parents, resolve 4 to 8 வீக்ஸ்ல சரியாயிடும். அனீமியா அண்ட் ஜாண்டிஸ். இது பிட்ரியாசிஸ் ஆல்பா. காமனா பிட்ரியாசிஸ் ஆல்பாங்கிறது இங்க பாருங்க, இந்த ஒயிட் பேட்ச் எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிட்ரியாசிஸ் ஆல்பா பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வருவாங்க. சார் என் பிள்ளைக்கு வந்து ரத்த சோவை, இல்ல வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து பூச்சி இருக்கு வயத்துலன்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ராங், தப்பு. இந்த பிட்ரியாசிஸ் ஆல்பாங்கிறது இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங், தானாலவே சரியாகக்கூடிய கண்டிஷன்ஸ். இதுக்கு எந்த வைத்தியமுமே தேவையில்லை. இன்கேஸ் ரொம்ப இருந்தா ஏதாவது எமோலியன் கிரீமோ மைல்டு ஸ்டீராய்ட்ஸ் கிரீம் கொடுத்தாலே திஸ் வில் பிகம் ஆல் ரைட். ஸோ அதனால வாட் த பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு கேரி டு த பேரண்ட்ஸ் என்னன்னா, பிட்ரியாட்டிஸ் ஆல்பா இட் இஸ் அன்னோன் காஸ் வந்து அன்னோன். இது வந்து வயிற்றுல பூச்சியாலேயோ இல்ல தெம்பு இல்லாதனாலேயோ வர்றது அல்ல.
தானாலேயே சரியாகக்கூடிய ஒரு வியாதி. ஸ்குவிண்ட், மார்கன். மார்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன எனக்கு சொல்லணும்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு மார்கன் இருக்கும். சில பேர் அது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு மார்கன் இருந்தா. வாட் இஸ் த பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு கேரினா, 4 மாசத்துக்கு மேல குழந்தைக்கு வந்து மார்கன் இருந்தாலே இட் இஸ் அப்நார்மல். நீங்க கொண்டுட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஏன்னா மார்கன் உள்ள பேபிஸ் எல்லாருக்குமே பார்வை கோளாறு, அதாவது வந்து விஷன்ல ப்ராப்ளம் வரும், ரிஃப்ராக்ஷன்ல ப்ராப்ளம் வரும். இதுதான் ரிஃப்ராக்ஷன்ல ப்ராப்ளம் வரும். இமிடியேட்டா கொண்டுட்டு போய் ஏர்லியா கரெக்ட் பண்ணிடலாம். அந்த ஸ்குவிண்ட்டையும் வந்து ஒன்னு வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, ஐ எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா லெஸ் தென் 7 இயர்ஸ்னா வந்து இந்த ஸ்குவிண்ட்டை வந்து சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணாத பட்சத்துல இட் இஸ் கோயிங் டு பி அ பர்மனன்ட் ஸ்குவிண்டா ஆயிடும். அது ப்ரீ ஆரிக்குலர் சைனசஸ். இங்க பாருங்க, இந்த காதுல சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கு சார். இந்த சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். நம்ம சாதாரண ஓட்டைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது ப்ரீ ஆரிக்குலர் சைனசஸ். இதுல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுனா இதுல இருந்து சலம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணா மட்டும்தான் இதை நிறுத்தலாமே தவிர இல்லைன்னா நிறுத்த முடியாது. அதே மாதிரி இங்க இருந்ததுன்னா அந்த பேபிஸுக்கு வந்து கிட்னில ஏதாவது தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ப்ரீ ஆரிக்குலர் சைனசஸ் உள்ள பேபிஸ் எல்லாமே அல்ட்ராசவுண்ட் பண்ணி அவங்களுடைய கிட்னியுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கணும். Preauricular sinuses surgery only if there is discharge or infection. Renal hypoplasia. இது வந்து டேக். இந்த காதுல பாத்தீங்கன்னா அந்த மரு மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இது டேக். இது வந்து renal hypoplasia should be ruled out. இது டார்டிகோலிஸ், இந்த கோண கழுத்துன்னு சொல்லுவாங்க பிறந்த பேபிஸ்க்கு பாத்துக்கிட்டீங்கன்னா. இது வந்து மெயின்லி டியூ டு தி பர்த் இன்ஜுரி. பிறக்கும் போது இந்த கழுத்துல ஏற்படக்கூடிய மசில்ல ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சால இது மாதிரி வர்றது. இந்த டார்டிகோலிஸ் வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட் அண்டர்லைங் காஸ். அதாவது வந்து கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கழுத்து இப்படியே திரும்பி வச்சுக்கிட்டு இருக்கே, அதுல கண்ணு அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதே மாதிரி கழுத்து பார்க்க முடியும். ஒரு கண்ணு பார்க்க முடியல, ஒரு கண்ணால பாக்குறதுனால கழுத்து திரும்பிட்டு இருக்கும். தட் மஸ்ட் பி ரூல்ட் அவுட். டார்டிகோலிஸை பொறுத்தவரை பிசியோதெரப்பி அண்ட் ஸ்ட்ரெச், பிசியோதெரப்பி பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒன்றும் தேவையில்லை. அதாவது 1 வருஷத்து வயசுக்கு மேல இருந்ததுன்னா அந்த சர்ஜரி பண்ணி ஸ்டெர்னோக்ளியோடோமாஸ்டர் ரிலீஸ் டிஃபார்மிட்டி சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணணும். ஓரல் கேவிட்டி, வாயில வந்து இதே மாதிரி ரெனுலா சிஸ்ட் சின்ன இது மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, தானால சரியாகக்கூடியது. ஓரல் த்ரஷ், இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேட்டஸ். இது இப்ப காரணம் என்னன்னா, இந்த பாட்டில் ஃபீட், நிறைய பேபிஸ் வந்து பாட்டில் ஃபீட் கொடுப்பாங்க, அதனால இது ஏற்படக்கூடிய இந்த ஓரல் த்ரஷ். when you avoid this bottle feed the baby can be normal. ஸோ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா பால் குடிக்க முடியாது, ஃபீவர் வரும், டீஹைட்ரேஷன் போகும். அதனால ஸ்க்ரப், அதாவது ஆன்டி இது ஃபங்கல் கொடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் ஆல்ரைட். சில பிறந்த பேபிஸ் பாருங்க, இங்க பாருங்க, இது தெரியும் உங்களுக்கு. பாருங்க, இது வந்து நேட்டல் டீத்னு, பிறக்கும் போதே பேபி வந்து பல்லோட பிறக்கும், நேட்டல் டீத். ஆனா இது அப்நார்மல். ஆனா இந்த பல்ல நீங்க எடுக்காம பேபியை விட்டா இந்த பல்ல பேபி ஆஸ்பிரேட் பண்ணி அது மூச்சு திணறல் வந்துடும், வாயில முழுங்கிடும். தூங்கும் போது என்ன பண்ணும் பல்லு அது, ஏன்னா இது வந்து ரொம்ப லூஸா இருக்கும். அதனால இது நேரா மூச்சு குழாய்க்கு போய் ஆஸ்பிரேட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். அதனால இமீடியட்டா நேட்டல் tooth should be removed. facial nerve palsyங்கிறது வந்து சில குழந்தைங்க வந்து இந்த பர்த் இன்ஜுரியால வந்து இந்த பாருங்க இந்த இது மாதிரி facial nerve palsy வரும். அதனால ஒரு பக்கம் அப்படியே வாய் இழுத்த மாதிரி போகும். ஆனா இதுவும் செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன்ஸ், இது நார்மல் ஆயிடும். இதுக்கும் இது வைத்தியம் தேவையில்லை. அம்பிளிக்கல் கார்டு, ரொம்ப தொப்புள் கொடி ரொம்ப முக்கியமானது. தொப்புள் கொடி வந்து வித்தின் 10 daysல வந்து விழுந்துடணும். அது எப்போதும் ட்ரையா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். 10 days மேல உழுகலைன்னா ஒரு தொப்புள் கொடி, அந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபர்தரா பண்ணணும். அம்பிளிக்கல் கார்டு அதாவது 7 to 14 daysல விழுந்துடணும். மோர் தென் 14 daysனா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அம்பிளிக்கல் செப்சிஸ், இது ரொம்ப மோசமான கண்டிஷன். இது பாத்தீங்கன்னா கிருமி, தொப்புள்ள வந்து கிருமி ஏற்பட்டுறது. இதை வந்து நம்ம ப்ராப்பரா வைத்தியம் இனிஷியல்ல பாத்தீங்கன்னா ரெட்டினை சுத்தி நல்லா சிவந்திருக்கும்.
ஒரு மாதிரி டிஸ்சார்ஜ் வந்துட்டு இமிடியேட்டா நம்ம இதை வந்து ட்ரீட் பண்ணலன்னா செப்டிசீமியா பிளட்ல வந்து கிருமி கலந்து பேபிஸ் வந்து இதாயிடும். அதனால இமிடியேட்டா அட்மிட் பண்ணி ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய கண்டிஷன். இது அம்பிளிக்கல் கிராண்டுலமா. இது வந்து குழந்தைங்களுக்கு தொப்புள்ள ஏற்படக்கூடிய சதை மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. பட் என்னன்னா வந்து சில்வர், அதாவது நான் வந்து கல்லுப்பு வைக்கணும்னு சொல்லுவேன், இல்லைன்னா சில்வர் நைட்ரேட் இதே மாதிரி வச்சாலே அது விழுந்துரும். ஆனா அதுக்கும் இந்த அம்பிளிக்கல் பாலிப்புன்னு ஒண்ணு நல்லா சிகப்பா பாத்தீங்கன்னா செரி பழம் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து தன்னால விழுகாது, எதுவும் பண்ண முடியாது. இது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அம்பிளிக்கல் ஹெர்னியா, அதாவது வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயறு வந்து வெளியில வந்திருக்கும், அது பேர் அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு பேரு. சோ இது வந்து அந்த அம்பிளிக்கல் ரிங் வயத்தை சுத்தி உள்ள மசில் வந்து லூசா இருந்ததுன்னா அந்த வயத்து கண்டென்ட் வந்து அது மூலியமா வெளியாகி அந்த இது வந்து 1 இயர்ல பேபி வந்து குப்பரா விழும் போது அந்த ஸ்ட்ரெச் ஆகும் போது இந்த அம்பிளிக்கல் கிராண்டுலமா அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து நார்மல் ஆயிடும். சோ இன் கேஸ் அதுக்கு மேல இருந்ததுன்னா தான் சர்ஜரி பண்ணணும் மோர் தென் 1 இயர். ஹார்மோனல் வித்ரா, அதாவது சில பேபிஸ், நிறைய பேபிஸ்க்கு பாத்துக்கிட்டீங்கன்னா தாயுடைய இந்த ஹார்மோனால பேபிக்கு வந்து அந்த மாற்றம் இருக்கும். வயத்துல இருக்கும்போது அந்த வெளியில வருதுல, வந்த உடனே அந்த மாற்றம் இருக்கும். அதுல என்னன்னா இதே மாதிரி இந்த டிஸ்சார்ஜ் அந்த இதுல இருந்து பெண் உறுப்புல இருந்து வர்றது, அதே மாதிரி இந்த மார்புல இருந்து பால் நிறைய பீச்சிட்டு வந்துட்டு இருக்கும். இதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து அதை மசாஜ் பண்ணி அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை மாஸ்டரைட்டிஸ்ன்னு இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால எந்த மேனிபுலேஷனும் செய்ய வேண்டியதில்லை, இது நார்மல். அன்டிசென்டன்ட், அது சில பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த உடனே விரை இறங்காது. விரை இறங்குறன்னா அது 1 இயர்க்குள்ள அது சர்ஜரி பண்ணி அது சரி பண்ணலன்னா அது கேன்சரா மாறிடும். கஞ்சனைட்டல், இது வந்து கால் மடக்கி இருக்கிறது, கஞ்சனைட்டல் டாலிபஸ் எக்கனோவைரஸ்னு சொல்றது. இது வந்து 2 கண்டிஷன் சார். ஒன்னு வந்து பேபி வந்து பொசிஷன்ல மாறி இருந்ததுன்னா வயத்துல கர்ப்பப்பையில இருக்கும்போது அதை பிசியோதெரபி எக்ஸசைஸ் பண்ணும்போது நார்மலா சரியாயிடும். சம் பேபிஸ் வந்து அந்த போன்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது பிளாஸ்டர் ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டுட்டு லேட்டரா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு தென் யூ நீட் டு கோ ஃபார் அ சர்ஜரி ஆர் ஷூ. குழந்தைகளுக்கு காமனா வர வயிற்று வலி, இந்த வயிற்று வலியை பார்த்துட்டீங்கன்னா பேபி வந்து நார்மலா இருக்கு, ஆனா வயிற்று வலிமாங்க, அது தட் இஸ் அ நார்மல் ஒன். பட் இந்த சில்ட்ரன் வயிற்று வலியெல்லாம் இருக்கிறது வி நீட் டு கான்சென்ட்ரேட். ஏன்னா வந்து இட் கேன் பி அ அப்பெண்டிசைட்டிஸா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டான்சில், நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்றது டான்சில். இது டான்சிலைட்டிஸ், இது இன்ஃபெக்ஷன் ஆஃப் த டான்சில், இது நார்மல் டான்சில். டான்சிலை பொறுத்தவரை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மேஜரா பெரிய இன்டர்வென்ஷன் எதுவுமே தேவையில்லை. அண்ட் சர்ஜரி எப்ப தேவைப்படும்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 6 to 7 டைம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்தாலோ தூங்கும் போது மூச்சு திறனல் இருந்தால் மட்டுமே வந்து சர்ஜரி இண்டிகேட்டட், இல்லைன்னா டான்சிலுங்கிறது குழந்தைங்களுக்கு நார்மல். அடுத்து வந்து ஃபீவர். ஃபீவரை பத்தி ஃபியூ திங்ஸ் என்ன சொல்லணும்னா முடிக்க போறேன். நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவு சார்? 37 டிகிரி தான் நார்மல். அப்நார்மல் டெம்பரேச்சர்னா 38 டிகிரி சென்டிகிரேட்ல சொல்லலாம், இல்ல 100 டிகிரி ஃபாரன் ஹீட் வந்து ஃபீவர். ஓகே, எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி நியூபார்ன் பேபி, யூரிமியா, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிற பேபிஸ்க்கெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெம்பரேச்சர் காமிக்காம இருக்கும், ஆனா உடம்புல டெம்பரேச்சர் இருக்கும். எப்படி டெம்பரேச்சர் எங்கெங்க செக் பண்றதுன்னா ரெக்டம், ஆசன வாயில, காதுல, வாயில, ஃபோர்ஹெட், இதே மாதிரி இடத்துல தான் டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். மைல்டு, மாடரேட், சிவியர்னு இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபீவர் என்ன சார்? ஃபீவர் நான் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம்? பேராசிட்டமால் கொடுக்கணும். பேராசிட்டமால் 10 to 15 மில்லிகிராம் கொடுக்கணும். அது வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் கொடுக்கலாம், 6 மணி நேரத்துக்கு கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தம் இதுல என்ன எனக்கு சொல்லணும்னா 90% வந்து வைரல் ஃபீவர், ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை, பேராசிட்டமால் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. பேபி வில் பி ஆல் ரைட். 2 days மேல ஃபீவர் இருந்தா மட்டும் பேபியை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனா போதும், வேற நத்திங் டு வரி. டெபிட் ஸ்பாஞ்சிங் சில பேர் கேட்பாங்க, அதிகமா இருக்கும்போது துணி வச்சு தொடச்சி எடுக்கலாமான்னு. இப்போ அது ரெக்கமெண்ட் பண்றதுல அப்படியே துடைக்கிற மாதிரி இருந்தா ரன்னிங் டேப் வாட்டர்ல மட்டும்தான் செய்யணும். ஃபீவர் வந்து எப்போதுமே இது வந்து வித் ரேஷ், அதாவது ஜுரத்தோட வந்து உடம்புல ஏற்படக்கூடிய ரேஷ். இது வேக்சின் பீரியட், அதாவது இது வந்து மீசல்ஸ்னு சொல்லுவோம், தட்டம்மை.
ஸோ இதெல்லாம் தடுப்பூசி முக்கியம். தடுப்பூசி போட்டாலே இது மாதிரி வியாதியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சலாவுதீன். ஃபினிஷ். Any questions for anybody? Sir, good afternoon. Yes, good afternoon. Sir, என்னோட பேர் முகமது அலாவுதீன், துபாயில இருந்து பேசுறேன். சொந்த ஊர் திருச்சி, லால்குடி. சூப்பர், சொல்லுங்க சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். என்னோட பையனுக்கு வந்து 7 years ஓல்டு. ஒரு 4th ஏஜோ 3rd ஏஜ்ல இருந்து நான் அவனோட ஸ்கின்ல பாடியில ஒரு சின்ன அப்சர்வ். ஹலோ, கட் ஆயிட்டு பாரு சலாவுதீன். காட் டிஸ்கனெக்ட். Maybe from his side the network issue. Network issue. Alauddin. Yes sir. அது மாதிரி ஆயிடும். இது நாங்க லோக்கல்ல டாக்டர்ட்ட காட்டணும் திருச்சியில. அவரு வந்து இது வந்து ஜஸ்ட் ஸ்கின்ல இருக்கிறது தான், இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்ல, நாளாக சரியாயிடும் அப்படின்னாங்க. இன்னே டேட் வரையுமே அவனுக்கு இருக்கு. எங்க இருக்கு? தோல்ல, பாடியில. இப்ப நான் கையை பிடிச்சி இப்படி ஒரு கிள்றேன் அப்படின்னா தடிச்சிடும் அவனுக்கு. அவர் டாக்டர் சொன்னாரு அவனோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இல்ல ஏதாவது பிஞ்ச் பண்ணும்போது அதே மாதிரி ராஷஸ் வருதா? அப்படியே தடிச்சிடும் அந்த இடம். இப்ப நான் ஒரு கண்ணத்துல செல்லமா ஒரு கடி கடிக்கிறேன் அப்படின்னா அந்த பல்லு கடிச்சதான அப்படியே அந்த ரவுண்ட் அப்படியே அழகா தெரியும். அப்படியே டிஃபரெண்டா தெரியும். ஃபேஸ்ல உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். பாடியில அந்த இடத்துல மட்டும் தானே வருது? அந்த இடத்துல மட்டும். நம்ம எங்க டிஸ்டர்ப் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும். ஓகே ஓகே. இல்ல இது வந்து நத்திங் டு வரி சார். அதே மாதிரி வந்து இது சென்சிட்டிவ் ஸ்கின் தான். இதுக்காக வந்து எந்த விதமான எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் டேக் கேர், தட்ஸ் வாட். நத்திங் டு வரி அபௌட் இட். மேஜரா ஒண்ணு இல்ல இதுல. எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கும் அவனுக்கு? இல்ல எப்ப அவனுக்கு ஸ்கின் இன் கேஸ் பெரியான வயசானவனே சரியாயிடுமா இல்ல எப்படி? இல்ல சார், யூசுவலா வந்து எங்களுடைய இது வந்து அடாலசன்ட் 18 years கிராஸ் பண்ணும்போது they will become all right. ஓ, adolescent age attain பண்ணும்போது they will become all right. Nothing to worry about it. Okay sir. Thank you. Thank you sir. Thank you doctor. Thank you. Assalamu alaikum. Assalam. மிஸ்டர் முபாரக் அலைன் இந்தியன் சோசியல் சென்டரோட பிரசிடென்ட் இருக்காங்க இதுல. சொல்லுங்க. முகம் கட்டாங்க. 2 வார்த்தை பேசுங்களேன் காக்கா. அவங்க மைக்கை மியூட் பண்ணி விடுங்க. அவங்க தான் இது பண்ணிக்கணும். அப்படியா? மொபைல்ல சொல்லுங்க, அவங்களுக்கு தகவல் கொடுங்க. ஓகே ஓகே, பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். டாக்டர் வெரி யூஸ்ஃபுல் செஷன். நல்லா இருக்கு டாக்டர். நல்ல யூஸ்ஃபுல் செஷன். வலைக்கும் அஸ்ஸலாம். நல்ல யூஸ்ஃபுல் செஷன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருந்தது. எல்லாருக்கும் ஆக்சசிபிளா இருந்தது. ரியலி இட் வில் பி வெரி வர்த்தி. தேங்க்ஸ் டு த டாக்டர். ஏன்னா ரொம்ப வெரி எல்லாருக்கும் ஒரு பாமர மக்களுக்கு கூட டக்குன்னு புரியக்கூடியதா வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் ஈஸியா இருந்தது. வெரி இன்ஃபர்மேட்டிவ். இல்ல தட்ஸ் வாட். எனக்கு என்ன மெசேஜ் இதுல கேரி அவுட் பண்ணணும்னா, அதாவது அன்னெசரியா நீங்க வந்து டாக்டர்கிட்ட போறதை அவாய்ட் பண்ணணுங்கிறது தான் இது என்னுடைய மெசேஜ். கரெக்ட். தட்ஸ் வாட். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் யூ ஃபார் த மணி. இல்ல see எவடே நீங்க சொன்ன வேலையை ரொம்ப ஈஸியா இருந்தது. அதே மாதிரி சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ்காண்டி டென்ஷன் எடுத்து பேரண்ட்ஸ் இமிடியேட்டா தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லாம இருக்குது. ஏன்னா நிறைய பேரு maybe very minor issues which can be automatically within a day of 2 or most of the நீங்க சொன்ன பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா 90% வந்து எல்லாமே செல்ஃப் லிமிட்டிங் டிசீசஸ், தானால சரியாக கூடியது. அதனால எனக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ், அதுவும் எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேபி வந்த உடனே எய்தர் பேரண்ட்ஸ், ஏன்னா முன்னெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தது, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவங்களா இன்டர்நெட்ல பார்த்து என்னென்னத்தையோ புரிஞ்சுக்கிட்டு அதா இருக்குமோ இதா இருக்குமோ they get confused. இல்ல nowadays Google டாக்டர். ஆமா அவங்க முபாரக் சார் சொல்றது 100க்கு 100 சரி. ஏன்னா குழந்தை கணவன் மனைவிக்கு எதுவுமே தெரியாது. எதுல எல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அதுதான் 2வது குழந்தைக்கான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சரி பண்ணது. This is what. அதனால வந்து இன்னொன்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே நோட் பண்ணது, நம்ம பசங்களுக்கு நம்ம நோட் பண்ணி நம்ம கன்ஃபியூஸ் ஆனது.
So automatically, it's very useful, doctor. And thanks a lot. Thanks really, a lot, we all enjoyed it. And inshallah, by God's grace, you can continue this so that more people will get you know. For, that's what. This is the first time. But I want to give the message. They should not be wrongly guided. என்ன மெசேஜ் ரீச் ஆகணுமோ அது ரீச் ஆகணும். அது ப்ராப்பரா பர்ஃபெக்ட். See, that too எனக்கு என்னன்னா ஏர்லியா if ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா it should be treated as early. If unnecessary problem should not be get complicated. அவ்வளவுதான் மெசேஜ். Maybe very minor, but we take it as a very serious issue. No sir, it is a sensitive sir. Baby இல்ல சார், அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பேபி வந்தா அந்த குடும்பமே ஒரு ஹாஸ்பிடல் கிளினிக்கு. Correct. If you go now, உங்களுக்கு ஏதாவது சிக்குனா you go alone to the clinic. ஆமா ஆமா. But babies na father, mother, grandfather, grandmother எல்லாரும் ஒண்ணா. ஏன்னா sensitive sir. ஆமா அது correct. True. அதனால that's what sensitive issue, it should be dealt in a proper manner. That should not be அத நம்ம misuse பண்ணிக்கிட கூடாது. Correct. ஏன்னா இத மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இத ராங்கா யூஸ் பண்ணா. That's what it should not be misused for your weaknesses. That's what the message I want to. இதுல என்னன்னா நீங்க கரெக்ட்டா சொன்னது மெடிக்கல் எதிக்ஸ் கரெக்ட்டா அப்ளை பண்ண சொல்லிருக்கீங்க. கிரேட். That's what sir, medical ethics sir. நான் என்ன சொல்றேன்னா no, if we are not going to, we are going to be the answerable. Yeah, we are going to be the answerable in future. Simple. I want to tell you, answerable to the society, answerable to the parents, answerable to the God Almighty. Yeah, correct. Answerable to the God. யார் faith அதிகமா இருக்குதோ they will be a ethical practitioner. Yeah, true. Great sir, great. Thank you. Thank you. Sorry, it took a long time. Sorry. ஆன்லைன் தமிழ் குடும்ப சார்பா அடுத்த ஒரு மீட்டிங் பண்ணிடுவோம். இன்ஷாஅல்லாஹ் definitely. அடுத்த மீட்டிங் இருக்கா? நீங்க ஒரு பேசி முடிச்சது 1 நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இன்றைய நிகழ்வு. டாக்டர் அக்பர் அலி சார் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை மிக்க சமூக அக்கறை கொண்ட சமுதாயத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு டாக்டர் அமைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பது தாய்ப்பால் கொடுப்பது முதற்கொண்டு பல பிரச்சனைகளை அவர்கள் அந்த பவர் பாயிண்ட்ல காமிக்கும் போது மிகவும் நமக்கு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்வுல வராதவர்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நிறைய பேர் வருவார்கள். அதற்கு உங்களுடைய இன்றைய அமர்வை ஒரு முன்னோட்டமாக ஒரு ட்ரையல் வீடியோவை எடுத்து அதை மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய பொறுப்பை MDS மேனேஜ்மெண்ட் எடுக்கும். அடுத்த முறை 100க்கு 100 குடும்பத்தினுடைய தலைவிகளும் தாய்மார்களும் பெற்றோர்களும் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். Hello. Thank you doctor. சொல்லுங்க. Hello doctor. This is Sharmina. Yeah. I'm from Dubai. Yeah, tell me. சொல்லுங்க மேடம். Being a new parent, I take this opportunity to ask a question to you. Yes, it's my pleasure. My question is regarding the circumcision. Is it okay to be done when the baby is born? I mean, for a newborn baby, or when do you recommend? And when is it safe time? See, and one more question also, doctor. Regarding the vaccine shot, there's lots of debate going on. So what is your point of view on immunization? Please advise me. See, usually the circumcision நம்ம இதுல கம்யூனிட்டில our communityல it is a routine நம்ம பண்ணிக்கிறது. And நம்ம இதே மாதிரி நம்ம அரப் கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியா கல்ச்சர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா even 3 years 4 yearsலயும் பண்றாங்க. But recommended to do a circumcision at birth. That is no doubt about it. சரியா? அது என்னன்னா see when we see circumcisionனால we avoid lot of urinary tract infections. இது எல்லாமே நம்ம சமுதாய மூலமா வரக்கூடிய. So if he stays that அந்த ஸ்கின் அதே மாதிரி இருக்கும்போது யூரின் பாஸ் பண்ணி டைட் ஸ்கின்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு and remaining quantities அது இருக்கும்போது it causes a repeated urinary tract infections. My recommendation, so when we want to do a circum, we have decided do it at birth.
That is one. Number two, the vaccine. Vaccine is a vaccine preventable disease. There are lot. என்ன சொல்லணும்னா இப்போ வந்து still we are struggling. கொரோனா வைரஸுக்கு வந்து we are struggling to get a vaccine. Even though like சின்னம்மை, போலியோ இதெல்லாம் வந்து பெரிய சமுதாயத்துல வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு அந்த ஈவன் what you call மீசல்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. இன்னைக்கு வந்து அந்த வேக்சின் கொடுத்ததுனால தான் இந்த டிஃபார்மிட்டில இருந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியுது. அதனால வந்து மை ரெக்கமெண்டேஷன் எதெல்லாம் வந்து பிரைமரி வேக்சின் அதை வந்து அவசியம் டயத்துக்கு போடுங்க. அண்ட் ஆப்ஷனல் வேக்சின்ங்கிறது இருக்கு. அதை வேணா இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் வெதர் என் பேபி நான் காம்ப்ளிகேஷனுக்கு கொண்டுட்டு போறதுக்கு நான் தயார்னா யூ கேன் கோ ஹெட். பட் பிரைமரி வேக்சின்ஸ் என்னென்ன இருக்கோ அது கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். அண்ட் டியூரிங் தட் சேம் டைம். ஓகே, thank you so much. Thank you. Bye bye. Thank you. Thank you டாக்டர். Thanks. இன்ஷால்லா அடுத்த மீட்டிங்ல நம்ம சந்திப்போம். எங்களுக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு. இன்ஷால்லா நம்ம அடுத்த மீட்டிங்ல இன்னும் மக்கள் அதிகமா நம்ம இது பண்ணி இன்னும் சந்திக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்வோம். நன்றி. Okay. Thanks a lot for everyone for organizing this. Thanks a lot. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். Thanks. Thanks.